சத்யா வேணாம். நீ வேணா வந்து என்னை ஹாஸ்பிட்டல் விட்டு பணத்தை எடுத்துக்கிறியா? அது வரைக்கும் வேணா இது என்கிட்ட இருக்கட்டுமா? நான் எப்படி உங்களை நம்புறது? சரி, அப்போது நீங்கள் எவ்வளோ ஒன்று எடுத்துக்கிட்டு வச்சு சரிங்க சார். பேஷண்ட்டு காசு வாங்குன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன் பேஷண்ட்டு காசு வாங்குதுன்னு? உன்னால் 100 ரூபா தர முடியுமா? தானாக வரதுக்கு கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏய் முட்டாள், இந்த ஆள் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அடுத்த செகண்டே உள்ளே போய் போட்டு கொடுத்துட்டான்னு என்ன பண்ணுவேன்? பண்ணக்கூடிய ஆள்ரா, நம்பாத. நீ தானே சொன்ன நல்ல மனுஷமா இருக்கும் அந்த அளவுக்கு. பணத்தை எடுத்துட்டு வர்றான். ஐயா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பையன்தான் இங்கே லோக்கல் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க. நாம் மற்றவங்களை ஏமாத்தினா ஆண்டவன் நம்மளை ரொம்ப ஏமாற்றுவான். எனக்காவது 2000 ரூபா பணமும் ஒரு மொக்க ஃபோனும் தான் போச்சு. ஆனால் உங்களுக்கு 50,000 ரூபா போச்சு. இனிமேலாவது திருந்தி வாழ கற்றுக்கோங்க. சரி வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறேன். வேணாம், பரவாயில்ல, நிற்போம், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல வாங்க, உங்களை ட்ராப் பண்ணிட்டே கிளம்புறோம். இந்த அளவுக்கு கூட்டு வர இல்லை, ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டே போகலாண்டா. இந்த அளவு வச்சு பட்டப்பாடு போதாதா? அவன் சூப்பர் செட்டா என்ன சொல்லுவா? அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா, நீ சும்மா இரு. வாங்க சார். சத்யா, பின்னாடி தனியாக உட்கார ஒரு மாதிரி பான் இருக்கு. டிரைவர் சீட்ல உட்கார்ந்தீங்களா? இல்லை, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஆமாம் ஆமாம், நம்ம டூர் தானே சுத்த போகிறோம். ஏய், நீ போய் வண்டியரா போடா. சார் வாங்க. ரேடியோ கொஞ்சம் போட ஆரம்பம். அதெல்லாம் முடியாது. அவ்வளோ தூரம் போனோம், போகிற வரைக்கும் போர் அடிக்கும். அது வரைக்கும் பாட்டு கேட்டு போகலாமா? ஏங்க பேஷண்ட் இருக்கும்போது ரேடியோலாம் போடக்கூடாதுங்க. அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல சத்யா. சும்மா ஸ்கேன் எடுக்க தானே போகிறோம், பாட்டு போகணும். உங்களுக்கு ஒரு இடம் சொன்னால் தெரியாதா? சார் ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு தெரியலையே. சார் இந்தாங்க, ப்ரீத் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார். பரவாயில்லையா? கையை மடக்கிக்கோங்க. விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். விடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன், இருங்க. நான் பிடிச்சிக்கிறேன், பரவாயில்ல, இருங்க.
வண்டிடுறா போகலாம். உட்காருங்க. ஏன் எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். சத்யா, உன் ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பியா மாட்டியா? சொல்லு. 1, அந்த ஆள் என்ன சொன்னாலும் நீ நம்பக்கூடாது. 2, அந்த ஆள் நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறான். 3, அந்த ஆளை இங்கேயே கலட்டி விட்டு போகிறதா நமக்கு நல்லது. என்ன சொல்கிற? நீ எப்படி போடா சூப்பர் சேட்டா, நான் என்ன சொல்றது? பர்சனல் வேலையாக இருக்கேன், நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லு. டாக்டர், பிஎஸ் புரோன் டாக்டர் பிரசன்னா ரெஃபர் பண்ணார். க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. சிடி அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேஷண்ட் காலையிலேருந்து ட்ராவலிங்லேயே இருக்கார். கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் டாக்டர். நீங்கள் யார்? இஎம்டி டாக்டர். டாக்டருக்கு விஷ் பண்ணணும்னு தெரியாதா? சாரி டாக்டர். பேஷண்ட் எங்க? வெளியே இருக்காரு டாக்டர். போய் வர சொல்லுங்கள். சரிங்க டாக்டர். ம். சார் வரும்போது ஒரு டைம் வாமிட் பண்ணார். எமிசெட்டும் பேனும் கொடுத்தேன். வீசிங் இருந்ததால் டெரிஃப்ளின் ஒரு ஆம்பியூல் கொடுத்தேன். பிபி அண்ட் இசிஜி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எம்டி தானே? ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாது? பேஷண்ட்டை கொண்டாந்து சேர்த்துட்டீங்கல்ல, போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் வெளில இருக்கேன் சார். கை மேலே தூக்குங்க. ம், நாக்க நீட்டுங்க. வாய மூடுங்க. உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுது? உங்களை தான். அதைத்தானமா அவர் சொல்ல வந்தார். அவர் என்ன உங்களுக்கு எப்படி வைத்தியம் பார்க்கணுமா சொன்னார்? நேற்றுலேருந்து என் கூட வந்திருக்காரு. என் உடம்புக்கு என்ன பண்ணுச்சு, என்ன மருந்து மாத்திரை கொடுத்தேன்னு சொல்ல வந்தார். அதை 2 நிமிஷம் கேட்டுருக்கலாமே. நீங்கள் மனசில் தானே பார்க்குறீங்க, மிருகங்களுக்கு இல்லையே. ஒரு பேஷண்ட் எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? சிஸ்டர், இதை அட்மிஷன் போட்டு அப்சர்வேஷனில் வைங்க. நீங்கள் சொன்ன மனுஷங்களை பார்க்குற டாக்டர் நாளைக்கு காலைல வருவார். அவர்கிட்டே பார்த்துக்கோங்க. சத்யா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? டாக்டர் அப்சர்வேஷன் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷனா? ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல? அப்புறம் டாக்டர்கிட்ட வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இங்கே வந்து சண்டை கடை மாதிரி கத்துனா யார் சந்தகமாக கற்றுனா? சிஸ்டர், நீங்கள் போங்க சிஸ்டர். அப்படி உள்ளே போய் என்ன தான் பண்ணீங்க? நமக்கு இது ஹாஸ்பிட்டல் வேணாம் சத்யா. நம்ம வேற எங்கேயாவது போகலாம். ஏன்? அந்த டாக்டருக்கு பேஷண்ட் எப்படி நடந்துன்னு தெரியல சத்யா. உங்களுக்கு மட்டும் டாக்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? போங்க, உள்ளே போங்க சார். போங்க சார். இப்போ பேஷண்ட் கூட யார் இருக்க போகிறது? அவங்க பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்காரு. ஓகே. ரொம்ப யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க.